ஒரு நபிக்கு அல்லாஹ் வஹியை இறக்கினான். அந்த வஹியில அல்லாஹ் அந்த நபியை பார்த்து சொன்னா, நல்லோர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஹராமான வியாபாரமோ ஹராமான வருமானமோ உள்ள எந்த வீட்டிலையும் சாப்பிடாதீங்க. யாருடைய வருமானம் ஹராமா இருக்குதோ அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடாதீங்க. யாருடைய வருமானம் ஹராமோ அவர்களோடு சபையில் உட்கார்றது, எழுந்திருக்கிறது, இது எதையுமே செய்யாதீங்க. அப்படி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சா, ஒரு ஹராமான தொழில் செய்கிறவர் அவர் வீட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னான், அல்லது அவரோடு சேர்ந்து கடையில் போய் டீ சாப்பிட்டீங்கன்னு சொன்னான், அல்லது அவர் கூட ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு வரக்கூடிய அழிவுல இவரும் சேர்ந்து மொத்தம் போயிடுவாருன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உள்ளதுலேயே கஷ்டமான கேள்வி என்ன? எத்தனையோ தடவை சொன்னாலும் நம்ம மக்கள் அதான் கேட்குறாங்க. ஒரு கல்யாணம் வருது, சொந்தத்தில் கல்யாணம், நட்பு ஓட்டத்தில் கல்யாணம், அவர்கிட்ட ஹராமும் இருக்குது, அப்புறம் கூட ரெண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வாடகையும் இருக்குது, சாப்பிடலாமா கூடாதா? எல்லாமே ஹராம் தான். எல்லாமே இதுக்கு என்னதான் சொல்றது? மண்டை பிச்சுக்கிறது தவிர ஒரு வழியே கிடையாது. அப்போ ஒரேடியா விட்டோம்னா அவ்வளோதான். அந்த நட்பும் வேண்டாம், அந்த உறவும் வேண்டாம். இதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. போய் சாப்பிடாத, அவர் கூடவும் சாப்பிடாது, அவர் கூட உட்கார்ந்து டீ குடிக்காதேன்னு சொல்லுது, அவரோட சபையில் உட்காராதேன்னு சொல்லுது. இதெல்லாம் உட்கார்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வரக்கூடிய அழிவு உங்களுக்கும் வரத்தான் செய்யும். எனவே இன்றைக்கு நமக்கான அழிவை நாம தேடிக்கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் நம்மளை அழிக்கல, நம்ம சொந்த காசுல நமக்கு நாமே சூனியம் வைக்கிறோம். நாம செய்யக்கூடிய இந்த தவறுகள் தான், நம்முடைய இந்த பாவங்கள் தான் நம்மை அழிக்குது. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு நாம செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் நம்முடைய முன்னோர்கள் முன்னால் வாழ்ந்தாங்க இல்லையா, முன் வாழ்ந்த சமுதாயங்கள், அந்த சமுதாயத்தினுடைய வாழையடி வாழையாக வரக்கூடிய சொத்து தான் அந்த பாவங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, எந்த சமுதாயத்தில் ஓரின சேர்க்கை இருக்குதோ, இன்னைக்கு அதுவும் வந்துருச்சு, அந்த முசீபத்தும் வந்துருச்சு. ஓரின சேர்க்கைங்கிற முசீபத் ஆண்கள் ஆண்களுக்கு இடையில மட்டுமல்ல, பெண்கள் பெண்களுக்கு மத்தியிலையும் வந்துருச்சு. குர்ஆன் அதையும் கண்டிக்குது. சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் இந்த ஆண்களுக்கு மத்தியில் உள்ள ஓரின சேர்க்கை, பெண்களுக்கு மத்தியில் உள்ள ஓரின சேர்க்கை, அதையும் என்னங்க கண்டிச்சாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்வதை விட ஒரு பெண்ணும் பெண்ணும், ஒரு ஆணும் ஆணும் விபச்சாரம் செய்யறது கொடியது, ரொம்ப ரொம்ப கொடியது. அதனால தான் அதுக்கு சட்டத்தில் கடினம் ரொம்ப அதிகம். ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செஞ்சாங்கன்னா ஒன்று அவங்கள கல்லால் அடிக்கணும், கல்யாணம் ஆனவங்களா இருந்தா, இல்லைன்னா அவர்களுக்கு கசையடி தண்டனை கொடுக்கணும். ஆனால் ஒரு ஆணும் ஆணும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டா அவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ரெண்டு பேரையும் ஒரு மலை உச்சியில கொண்டு போய் நிறுத்தி கீழே தள்ளி விடணும், அல்லது அந்த ரெண்டு பேர் மேலையும் ஒரு பாலடைந்த சுவரை, இடிய போகிற சுவரை அவங்க மீது தள்ளி விடணும். அவங்களுக்கு சாதாரணமான தண்டனை கிடையாது. ஒரு ஆணும் ஆணும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டா அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குதான், இந்த பூமி அப்படியே குலுங்குதான். எவ்வளவு மானக்கேடான விஷயம். இமாம் முஜாஹித் சொன்னாங்க, எந்த சமூகத்தில் இந்த ஓரின சேர்க்கை வருமோ, இது யாருடைய மீராஸ்? இது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். அவர்கள் செய்த தவறு, அல்லாஹ் அந்த மாதிரி தண்டனை கொடுப்பான்னு சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, எந்த சமுதாயம் வியாபாரத்தில் மோசடி செய்கிறாங்களோ, வியாபாரத்தில் அல்லாஹ் விதித்த விதிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விதிமுறைகளை பேண மறுக்கிறாங்களோ, இவர்கள் யாருடைய வாரிசுகள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு, அவங்களுடைய கூட்டத்தாருடைய வாரிசுகள். ஏன்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் தான் அவர்கள் அளவுல மோசடி செஞ்சாங்க, நிறுவையில மோசடி செஞ்சாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரை அதுவாகத்தான் இருந்துச்சு, அவுஃபுல் கைல வல் மீசான், அளவு நிறுவைய கரெக்டா கொடுங்க, மோசடி செய்யாதீங்க. அதுல மோசடி செஞ்சீங்க, அந்த கௌமுக்கு வந்த அந்த சோதனையால அல்லாஹ் சந்திப்பான்னு சொன்னான். எந்த சமுதாயத்தில் ஆணவம் தற்பெருமை இருக்குமோ அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தின் வாரிசுகள். கௌமி ஹூத் இருக்கிறாங்களே, அவர்கள் தான் என்னங்க, அவங்க ஆணவத்தோடு வாழ்ந்தாங்கன்னு குர்ஆன் சொல்லுகிறது. இவர்கள் அவர்களுடைய வாரிசுகள். யார் பூமியில குழப்பம் விளைவிப்பார்களோ அவர்கள் ஃபிரௌனுடைய வாரிசுகள் என்று இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய நம்முடைய சூழ்நிலை, முஸ்லிம்களுடைய சூழ்நிலை என்ன? உலகம் முழுவதுமே எதிரிகளுடைய உள்ளத்தில் நம்மை பற்றி எந்த அச்சமும் கிடையாது. நம்முடைய உள்ளத்தில் பயமோ பயம். 24 மணி நேரமும் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? பயம். எந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்குமோ தெரியாது. எதிரிகளுடைய உள்ளத்தில் எந்த பயமும் இல்லை. முஸ்லிம்களை என்ன செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் வராது. ஒரு காலம் இருந்துச்சு,
முஸ்லிமை தொட்டா நம்ம அழிஞ்சு போயிடுவோங்கிற பயத்தை அல்லாஹ் போட்டிருந்தான். ஹதீஸில் வருது, ஒரு காலம் வரும் துன்ஸஉல் மஹாபத்து மின் குலூபிஹிம், எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை எடுத்துருவான். வயுஜஅலு ஃபீ குலூபிக்கும் அல் வஹன், உங்க உள்ளத்தில் அல்லாஹ் பலவீனத்தை போட்டுருவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான். நாம பயத்தில் இருக்கிறோம், எதிரிகளுக்கு எந்த அச்சமும் இல்லை. அதற்கான காரணம் என்ன? சஹாபாக்களும் கேட்டாங்க, அந்த நேரத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் கம்மியாக இருப்போமான்னு சொல்லி. எண்ணிக்கையில் நிறைய இருப்பீங்க, வலாக்கின் குஸாஉன் ககுஸாஇ ஸைல், வெள்ளத்தில் மிதந்து வருகிற குப்பை கோலத்தை போல தான். எனவே அருமையானவர்களே, இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய இந்த அவல நிலைகள் எல்லாவற்றுக்குமான காரணம் என்ன? நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவங்கள் தான். வியாபாரங்களிலிருந்து, கொடுக்கல் வாங்கலிலிருந்து எல்லாத்துலேயும் பாவம். நம்மளை சுற்றி மலக்குகள் இருந்தாங்கன்னா நாம் நிம்மதியாக வாழலாம் இல்லையா? பாவம் செஞ்சீங்க மலக்கு போயிடுவார். ஹதீஸில் வருது, ஒரு அடியான் ஒரு பொய் சொன்னான்னு சொன்னால் அவனை விட்டு மலக்கு ஒரு மைல் தூரம் போயிடுவார். ஒரு பொய் சொன்னால் மலக்கு ஒரு மைல் தூரம் போயிடுவார். இன்னைக்கு நாம் ஒரு நாளைக்கு ஒரு பொய் இல்லை, எத்தனை பொய்கள் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். பொய் மாத்திரமா சொல்கிறோம், எல்லா பாவமும் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா பாவம் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் ஷைத்தான் தான் இருப்பான், உங்கள் பக்கத்தில் இப்லீஸ் தான் உட்கார்ந்துருப்பான். நீங்கள் பேசினா உங்கள் நாவில் பேசுறது இப்லீஸ் பேசுகிறான்னு அர்த்தம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உங்கள் கூட இப்லீஸ் தான் செய்கிறான்னு அர்த்தம். ஒரு நல்ல முஸ்லீம் இருக்கிறாருன்னா அவர் பேசினால் அவருடைய நாவில் மலக்குகள் பேசுகிறாங்க. இமாம் இப்னு கையும் சொன்னாங்க, ஹதீஸில் வருது இல்லையா, இன்னல்லாஹ யன்திக் அலா லிசானி உமர், அல்லாஹ் உமருடைய நாவில் பேசுகிறான்னு சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம்? உமரை போல நீங்களும் நேர்மையானவர்களாக இருந்தால், வாய்மானவர்களாக இருந்தால், நீங்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் அது மலக்குகளுடைய பேச்சாக தான் அமையும், இல்லை அது ஷைத்தானுடைய இப்லீஸுடைய பேச்சாக அமையும்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் சந்திக்கிற சோதனைகள், நெருக்கடிகள் எல்லாவற்றுக்குமே இந்த பாவங்கள், அந்த பாவத்தை நாம் அலட்சியமாக கருதுகிறோமே, அதனுடைய விளைவு தான்